அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இனி செம்மையாக இருக்க போகிறது. இனிதான் எதிர்பாராத பல்வேறு வகையான மாற்றங்களை சந்திக்க போகும். மேசராசி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான திடீர் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் மிக வலுவாக தனஸ்தானத்திலும் அதற்கு பிறகு தைரியஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வாரம் முழுவதுமே இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை தான் வலு சேர்க்கிறார். எனவே ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் விலகும். திடீரென பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகப் போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்களில் அவை அனைத்தையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் மிக வலுவாக வீண் விரய செலவுகளை குறைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வாரம் முழுவதுமே நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றில் அதிரடியான மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல தருணமாகவும் அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் நிம்மதியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறார். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வாக்கியத்தின்படி சனி ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார். திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்தாலும் கூட சனி பகவானின் அமைப்பு இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகளை ஏற்படுத்தி விடாது. எனவே மிக சிறப்பாக இந்த தருணத்தில் அலுவலகம் சார்ந்த சூழலில் பல மாதங்களாக சந்தித்து வரக்கூடிய பிரச்சனை நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இனி செமையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இனி திடீரென பல மாற்றங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் பல மாதங்களுக்கு பிறகு நல்ல உத்தியோக ரீதியான மாற்றங்களை இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறைக்கு ஆதரவாக பெரும்பாலும் சனி அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். மோட்சக்காரகரான கேதுவும் மிக வலுவாக தைரியஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் வலு சேர்க்கிறார். எனவே இந்த வேளையில் சனி ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் முதலீடுகளை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் மூலதனத்தை உயர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல், புதிய கிளை திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல்,
என பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளுக்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அடுத்த 7 நாட்கள் இந்த வாரத்தில் அதீத பலத்துடன் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுடைய சிறு முயற்சியிலே உங்களை தேடி வரும். புகழ், உற்சாகம் என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியான பணிகளில் புகழ் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக கலைத்துறை சார்ந்த பணிகளை மாற்றிக்கொள்ள முடியும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் வலம் வருவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த வாரம் முழுவதும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஆதரவு கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமம் நிறைந்த விஷயங்களில் நல்ல மாறுதல் மேசராசிக்காரர்களை தேடி வரும். எதை தொட்டாலும் அதில் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த தருணத்தில் சாதகமாக விளம்பருகிறார். எனவே உழைப்பிற்கேற்ற நல்ல பலன நன்காமிடத்தில் நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய இடத்தில் வலம் வருவதால் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்கள் கட்டுக்குள் வரும். நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவில் காரிய தடையின்றி தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகவும் சாதகமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வித்யாகாரகரான புதன் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எவ்வித தடையும் இன்றி நீங்கள் நினைத்த காரியத்தை கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பாக மேற்கொள்ளலாம். சூரியனும் உச்சம் பெற்று இந்த வேளையில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாதீர்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். இந்த வாரத்தில் 12ஆம் தேதி பௌர்ணமி நிலவாகவும் வலம் வர போகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்போது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மேசராசிக்காரர்களுக்கு.